அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்று பார்க்க உள்ள காணொளி இந்தியாவிலே காசிக்கு அடுத்தபடியாக காசிக்கு நிகராக ஒரு பைரவர் கோயிலை பற்றித்தான் பார்க்க இருக்கிறோம். பாம்புவை பூணூலாக போட்டு கொண்டிருக்கக்கூடிய பைரவரும் சுமார் 2,18,000 ருத்ராட்சை பந்தலில் அமர்ந்து காட்சி தரும் கோவில் இது. 27 நட்சத்திரங்களும் 12 ராசிகளும் சுவாமியின் அதாவது பைரவரின் திருமணியில் தெரிவது இங்குள்ள மிகப்பெரிய அதிசயமாகும். அது மட்டும் இல்லாமல் 12 ராசிக்கான காலச்சக்கரம் இங்கு செய்ய ஒரு விசேஷமாக இங்கு பார்க்கப்படுகிறது. அதே போல் ஒவ்வொரு தேய்பிறைக்கும் நடக்கக்கூடிய 1018 மிளகாயை கொண்டு செய்யக்கூடிய ஒரு யாகம் மிக சக்தி படைத்ததாகும். அது மட்டும் இல்லாமல் அதிலே மிளகாயும் போட்டு இரண்டும் கலந்து ஒரு சத்ரு சம்கார யாகம் நடப்படுகிறது. அந்த யாகத்தில் கலந்து கொண்டு 18 முறை சுவாமியை வலம் வந்தால் எல்லா பிரச்சனையும் தீரும். ஏவல், பிள்ளி, சூன்யம், காத்து, கருப்பு, தடை, காலச்சக்கரத்தில் உள்ள நவகிரகத்தில் உள்ள அனைத்து பிரச்சனைகளும் 12 ராசிக்கும் 27 நட்சத்திரத்துக்கும் உள்ள எல்லா பிரச்சனையும் தீரும் என்பது ஐதீகமாக இருக்கிறது. அதே போல் இங்கே 8 விசேஷம் என்பதால், அதாவது 8 என்ற எண் விசேஷம் என்பதால் 8 அபிஷேகம், 8 அர்ச்சனை, 8 மலர்கள், 8 வஸ்திரம், 8 பழங்கள், 8 பலகாரங்கள், 8 சிவாச்சாரிகள் கொண்டு செய்யப்படும் ஒரு மிகப்பெரிய சக்தி வந்த கோயிலாகும். அப்படித்தான் இங்கு இந்தியாவிலே மிக சிறந்த கோயிலாகும். அதே போல் சுமார் 1200 ஆண்டுகளுக்கு மேல் மிகவும் பழமை வாய்ந்த ஒரு கோவிலாகும். சரி, இந்த கோவிலை எங்கே இருக்கிறது, எப்படி செல்ல வேண்டும் என்பதை பற்றி நாம் பார்த்துவிடும். அதற்கு முன்பு தயவு செய்து எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைபர் செய்துங்கள். நாங்கள் இந்த வீடியோ போடுவதால் எங்களுக்கு எந்த லாபமோ பணமோ செல்வாக்கையோ நான் அடைவதில்லை. எங்களுக்கு செய்யக்கூடிய உதவி ஒரு சப்ஸ்கிரைபர் செய்து வைத்தால் அதை வைத்து தான் நாங்கள் 4 இடத்துக்கு சென்று இந்த வீடியோக்களை உங்களுக்கு வழங்க முடியும். எங்களுக்கு பணமோ காசோ நீங்கள் எதுவும் தர வேண்டியதில்லை. ஒரு சப்ஸ்கிரைபர் செய்தால் போதும், மக்களுக்கு ஷேர் செய்தால் போதும். இது 4 பேர் சென்று இதை பயன்படுத்தி நன்றாக அவர்கள் இருந்தால் போதும். அதுவே எங்களை நிம்மதி. தயவுசெய்து ஷேர் செய்யுங்கள். சரி, காசியிலே அடுத்தபடியாக இங்கு தான் இந்த கோவில் அமைந்திருக்கிறது. அதாவது காசியில் மட்டும்தான் உன்மத்த பைரவர் என்று பைரவர் உண்டு. அதாவது ஆதி பைரவர் என்று சொல்வார்கள். அதற்கு அடுத்தபடியாக இந்தியாவில் வேறு எங்கேயுமே அந்த பைரவர் இல்லை, இங்கு தான் உள்ளது. ஆம், தர்மபுரி மாவட்டம் அதியமான் கோட்டையில் தான் காசி கால தக்ஷணாய கால பைரவர் இங்கு உள்ளார். அதாவது தர்மபுரி மாவட்டம், தர்மபுரியிலிருந்து நீங்கள் அதியமான் கோட்டை செல்லும் சாலையில் இங்கு கால பைரவர் கோயில் இருக்கிறது. இதுதான் இங்கு உள்ள கோயிலாகும். இந்த கோயிலில் மூலவராக கருதப்படுவர் அதே காசில் உள்ளபடியே உன்மத்த பைரவராக இங்கு காட்சியளிக்கிறார். நெருப்பு பிழம்பாகவும் பாம்பை பூணூலாக போட்டுக்கொண்டும் இவர் இங்கு காட்சி தருகிறார். இந்த சுவாமியின் திருமணியில் 27 நட்சத்திரங்களும் 12 ராசிகளும் இன்றும் தெரிகிறது. 9 கிரகங்களும் அவரை சுற்றி இருப்பதாக ஒரு வரலாறு இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் சுமார் 2,18,000 ருத்ராட்சங்களை கொண்டு அவருக்கு பந்தல் அமைக்கப்பட்டு அதன் கீழ்தான் இவர் அருள் பாலிக்கிறார். அது மட்டும் இல்லாமல் இங்கு மிக சக்தி வாய்ந்த சில பூஜைகள் நடைபெறுகிறது. எனவே பக்தர்கள் இங்கு தேய்பிர அஷ்டமி நாளில் இங்கு கட்டுக்கடங்காத லட்சக்கணக்கான கூட்டம் ஏற்படும். அதே போல் ஞாயிற்றுக்கிழமையிலும் சென்று வழிபடுவார்கள். இந்த 2 நாளும் மிகவும் விசேஷமாக கருதப்படுகிறது. இதை பொறுத்தவரை இங்கு உள்ள பைரவரை நீங்கள் வணங்குவதற்கு காசிக்கு நிகராகவே இது 2வது இந்தியாவில் இது மட்டும்தான். அதுக்கு அடுத்தபடியாக மற்ற கோயில்களெல்லாம் உண்டு, நான் குறை சொல்லவில்லை. ஆனால் காசிக்கு அடுத்தபடியாக சொல்லக்கூடிய கோயில் இது ஒன்று தான். இதற்கு பேர் உன்மத்த பைரவராக இங்கே காட்சியிருக்கார். இது ஆதி பைரவர் என்று சொல்வார்கள். இதை நீங்கள் கூகுளில் தர்மபுரி கால பைரவர் என்று கூகுள் டைப் செய்தால் அதுக்கான முகவரி வந்துவிடும். அதை பார்த்து நீங்கள் போய்விடலாம். சரி, இங்கே என்ன நடக்கிறது என்றால் ஒன்றுமில்லை, ஒவ்வொரு மாதமும் தேய்பிர அஷ்டமி தான் விசேஷமாகும். இந்த தேய்பிர அஷ்டமியில் மிக சக்தி வாய்ந்த 1018 மிளகாயை வைத்துக்கொண்டு சத்ரு சம்காரம் யாகம் நடைபெறுகிறது. இந்த யாகத்தில் கலந்து கொள்ளுகிற மக்கள் அனுபவிப்பதும் லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான பக்தர்கள் இங்கு திரள்வதுதான் இங்குள்ள மிகப்பெரிய அதிசயமாகும். அந்த யாகத்தில் கலந்து கொண்டு பகவானை 18 முறை வளம் வந்தால் அவர்களுக்கு பிடித்திருக்கும் ஏவல், பிள்ளி, சூன்யம், காத்து, கருப்பு, நவகிரக தோஷங்கள் நிவர்த்தடையும் என்பது ஐதீகமாகும். அது மட்டும் இல்லாமல் யம தர்மராஜா இவரை பார்த்து 5 நடுங்கு பயந்து ஓடுவது போல இங்கு இந்த கால பைரவர் வடிவமைக்கப்பட்டிருக்கார். எனவே
யம தர்மராஜா இங்கு அடங்கிய ஸ்தலமாகும். எனவே 7.5 சனி, அஷ்டம சனி, அர்த்தாஷ்டம சனி, சனிதோஷம், சனி பாதிப்பு, 9 கிரகங்கள் பாதிப்புமே இங்கு நிவர்த்தி அடைகிறது என்பது ஐதீகமாக இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இங்கு பாம்புவை பூணூலாக போற்றுதல் ராகு, கேது அது போன்ற தோஷங்கள் எல்லாம் நிவர்த்தி அடையும் என்பது ஒரு ஐதீகமாக இருக்கிறது. ராகு திசை அப்போ கேது திசைக்கும் பிரச்சனைகளும் சரியாகும். மக்கள் இங்கு பூசணிக்காய் தீபம் ஏற்றி வழிபடுவது ஒரு சிறப்பாக இருக்கிறது. இந்த பூசணிக்காய் தீபம் என்பது அவர்கள் நம்பிக்கையாக ஏற்றுகிறார்கள். அதில் நிறைய பலன்கள் கூட சொல்வதாக, அதாவது நிறைய பலன்கள் கிடைப்பதாக சொல்கிறார்கள். அதாவது வெண்பூசணியில் அவர்கள் 12 ஞாயிற்றுக்கிழமை தொடர்ந்து தீபம் ஏற்றுவார்கள். இல்லை என்றால் 3 தேய்பிறை, அதாவது தேய்பிறை அஷ்டமியில் இந்த தீபத்தை ஏற்றி வழிபடுவார்கள். இது மிக சக்தி படைத்ததாக அவர்கள் விரும்புகிறார்கள், அதை அனுபவித்திருக்கிறார்கள். அதே போல் எலுமிச்சம்பழ தீபம் ஏற்றி வழிபடுவார்கள். இதெல்லாம் அவர்களுக்கு நல்ல பலன்களை அளிப்பதாக அங்கு உள்ளவர்கள் தெரிவிக்கிறார்கள். நவகிரகங்கள் தோஷம் நிறைவேறும் என்பது, அதாவது நவகிரகத்தின் பாதிப்பு குறையும் என்பது தான் இந்த கோவில் ரகசியமாகும். அதே போல் வழக்கில் வெற்றி அடைய முடியும், மன கஷ்டம் நிம்மதியடையும், பண கஷ்டம் நிம்மதியும், நவகிரக தோஷங்கள் நிவர்த்தி அடையும், வழக்குகள் வெற்றி, இப்படி ஆபத்துகள், விபத்துகள், கண்டங்கள், நோய் நொடிகள், சனி பாதிப்பு, ராகு பாதிப்பு, கேது பாதிப்பு, கிரக ரீதியாக எந்த பாதிப்பு இருந்தாலும் அது சரியாகும் என்பது இங்குள்ள நம்பிக்கையாகும். அது மட்டும் இல்லாமல் இங்கு 8 என்பது மிகவும் ஒரு ராசியாக பார்க்கப்படுகிறது. அந்த 8 வைத்து தான் இங்கு அந்த 8ஆம் எண்ணை வைத்து தான் அனைத்து பூஜைகளும் நடைபெறுகிறது. உதாரணமாக 8 அபிஷேகம், 8 அர்ச்சனை, 8 மலர்கள், 8 வஸ்திரங்கள், 8 பலகாரங்கள் என 8 சிவாச்சர்கள், இப்படி 8 அனைத்தும் பிரித்து அஷ்ட பைரவர் என்பதால் 8 பிரித்து இங்கு பூஜைகள் செய்யப்படுகிறது. இங்கு மிகப்பெரிய கோயில் தினசரி திறந்திருக்கும், சந்தேகமில்லை. இங்கு தேய்பிறை அஷ்டமியில் தான் லட்சக்கணக்கான மக்கள் குவிகிறார்கள். அதே போல் ஞாயிற்றுக்கிழமை குவிந்து சுவாமி தரிசனம் செய்கிறார்கள். தருமபுரியிலிருந்து அதியமான் கோட்டை அவ்வளோதான், அதுக்கு போக்குவரத்து வசதியெல்லாம் அனைத்தும் சூப்பராக உள்ளது. மெயின் ரோட்டில், ஹைவே ரோட்டில் கோயில் உள்ளது. சுவாமி சென்று பைரவர் கோயில் என்று நீங்கள் ஒன்றுமில்லை, கூகுளில் அதியமான் கோட்டை கால பைரவர் என்று டைப் செய்தால் போதும், அழகாக உங்களுக்கு கூகுளில் அட்ரஸ் வந்துவிடும். அதை பார்த்து நீங்கள் செல்லுங்கள். இந்தியாவிலே காசிக்கு அடுத்தபடியாக மிக சக்தி வாய்ந்த கோயிலாகவும் சென்று வழிபடுங்கள். மிக அற்புதமான வாழ்க்கைகள் மாற்றங்கள் ஏற்படும். எதிரிகள் தொல்லை, கடன் பிரச்சனை, நோய் பிரச்சனை அல்லது உங்களுக்கு எந்த மாதிரி பிரச்சனை, அத்தனை பிரச்சனையும் சரியாகிடும். நன்றி, வணக்கம்.